வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/8/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 5:30 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பு குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க, ஹெச்எஃப் மாடுங்க, அப்படியே நாட்டு உழவு மாடுங்க, வண்டி மாடுங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சந்தை நிலவரம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஹெச்எஃப் கண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்பு கண்ணுக்குட்டி. அதனால் ஒரு போடியில் நல்லா அற்புதமான ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க பாருங்கள். இந்த குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கல. இந்த குட்டி 28,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. 28,000க்கு இந்த கன்று வாங்கியிருக்காங்க, ஒரு ஹெச்எஃப் கன்று. இங்கேயும் கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அருமையான ஒரு ஜெர்சி மாடு தான். கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு செவலை மட்டி மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது கண்ணு. அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு. அப்படியே விலை நிலவரம் அப்படி கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் எந்த ஊர் மாடு இது? எந்த ஒரு மாடு? புரியல. தானிப்படி. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது 6 பல்லு. எத்தனை ஈத்து மாடு? எத்தனை கண்ணு? ஃபர்ஸ்ட் கண்ணு. ஓகே. கறவை அப்படியே எவ்வளோ வருதுண்ணா? 10 லிட்டர். ஓகே. எவ்வளோ கேட்டிருக்காங்க சந்தையில்? இது 54 சொன்னேன். 47. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? 3ல் 2 கொடுத்துச்சிங்க, 1 மட்டும் இருக்கு. ஒரு 10 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 53,000 ரூபா கண்ணு மாட சொல்லியிருக்காங்க விலை. 6 பல்லு தான். மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈத்து மாடு தாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கிராஸுங்க. ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது. ரெண்டுமே ஜோடி நல்லா சூப்பரான ஜோடிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிருக்கு. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது இந்த காளை. ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு, ஒன்று கிராஸுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஜல்லிக்கட்டு காளைங்க. நாட்டு காளை பார்த்தீங்கன்னா ஒரு காரி புடையில் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி காளைங்கெல்லாம் நிறைய வருங்க. இந்த மாதிரி இந்த பாய்ச்சல் காளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. கோபுரமெல்லாம் பாருங்கள். கோபுரம், கொம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி கலைங்க தான். ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அப்படியே இந்த ஜோடி எவ்வளோ விலை சொல்கிறாங்க, அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்ன பயன்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம். நான் இது எந்த ஒன்று மாடு இதுங்க? அரூர் மாடு. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. 6 பல்லு. ஓகே. வண்டி மாடா ஏறு மாடா? வண்டி மாடு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 120. ஓகே. இந்த வாரம் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஒரு ஜோடி தான். ஸோ 120 சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ நல்லா அரூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு மயிலில் நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ ஒரு ஜல்லிக்கட்டு காளைங்க ஒரு ஜோடி, சரியான காளைங்க, சரியான சுறுசுறுப்பு. ஸோ மிரளி வேறுங்க. ஸோ இதெல்லாம் விற்பனை முடிஞ்சிருச்சு. ஸோ கோபுரம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஸோ அப்படியே ஜோடியாக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கலரு நல்ல அருமையான கலருங்க. ஸோ நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க ஜோடி. பாய்ச்சல், சரியான பாய்ச்சல். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நல்லா ஒரு காரி மட்டியில். ஸோ காலையில் வியாபாரம் முடிஞ்சிருக்கு. சில நாட்டு காளைங்க, இதெல்லாம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஆனால் திமிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் லைட்டாக தாங்க. ஸோ கொஞ்சம் வயசான மாடு தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது ஜோடி. ஆனால் பல்லு சரியாக போச்சாண்ணா இது? பல்லு எந்த ஊர் மாடு இது? பாலூர். ஓகே. ஸோ பாலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி நாட்டுக்காளைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஜோடி. பியூர் மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜோடியும் நல்லா அருமையான ஜோடி. ஸோ அப்படியே இந்த ஜோடி, ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஸோ வண்டி மாடுங்க இந்த ஜோடி. அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ ரேட்டு சொல்ல மாட்டாருங்க. ஸோ ரேட்டு சொல்லலை. ஸோ மாடு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஜோடி. ஸோ ஒரு நாட்டுக்காளை பார்த்தீங்கன்னா ஒரு செவலை கலரில் கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ ஒத்தையாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த காளை அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். நைனா இது பல்லு சொல்லேண்ணா, பல்லு நைனா
ரெண்டே பல்லு தானா? பள்ளி போடலாம். இன்னும் பல்லே வைக்கல. ஓகே ஓகே. எந்த ஊர் நைனா மாடு இது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஓகே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க நைனா? இப்போ 2 ஏத்தாங்க. 2. ஒரு ஜெர்சி மாடு ஒன்று வேற மாடு, அது வேற ஆள். வேற ஆள். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லிக்குது நைனா இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65 ரூபா சொன்னேன். 65. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா எப்படி நைனா? இல்லை, விவசாயி தான். விவசாயி தான். ஓகே. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஜோடி வாங்கி வேணால் ஓட்டிக்கலாம் ஏறு. ஸோ இன்னும் பல்லே வைக்கலிங்க. நல்லா காலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஷைனிங்கு. ஸோ 65,000 ரூபா விலை சொல்லியிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸோ ஊத்தங்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஜோடி கொண்டு வருவார் வாரம். ஸோ இந்த வாரம் எத்தனை ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஜோடி. நான் அப்படியே இந்த வாரம் எத்தனை வந்தீங்க சொல்லலாம்? 2 எத்தனை வந்தீங்க? பல்லுங்க சொல்லலாம். இது கடமழைப்பு. ஓகே ஓகே. உங்ககிட்ட வந்தால் எவ்வளோ விலையிலேருந்து எவ்வளோ வர வண்டி மாடு இருக்கு? 10,000 2 லட்சத்துக்கு கூட மாடு வாங்கலாம். ஓகே. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா? இது 1,40. 1,40. ஓகே. ஸோ 1,40,000 ரூபா இந்த ஜோடி சொல்லியிருக்காரு. ஸோ 50,000 கூட வாங்கி தராருங்க வண்டி காலைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஜோடி. பெரிய ஜோடிங்க. ஸோ 6 பல்லில் 1. ஸோ 2 பல்லில் ஒரு ஜோடி வந்திருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். உடம்புல நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ 2மே நாட்டு காளைங்க. நல்லா தரமான காளைங்க தான். ஸோ அப்படியே இந்த ஜோடி எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படியே விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் இப்படி கிராஸ் இப்படி இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? விஜயப்பனூர். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. இது பல்லு 2 4. ஓகே. எவ்வளோ கேட்டிருக்காங்க நேனா? 1க்குள்ள. ஓகே. நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 120. ஏறு மாடா வண்டி மாடு? ஏறு மாடு. ஓகே. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ 120 சொல்லி 1க்குள்ளே கேட்குறாங்க இந்த ஜோடி. ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க. ஸோ ஒரு ஜெர்சி மாடுங்க, பசு மாடு. ஸோ 40,000 ரூபா விலைக்கு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ நைனா கொண்டு வந்திருக்காரு. இந்த பசு மாடு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ 40,000 ரூபா கொடுத்து ஓட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜவளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இப்போ தான் அங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஷைனிங்கு மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது ஸோ கொடுமாமலையிலேருந்து இந்த காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி பல்லு விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர்கிட்ட. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. ஓகே. அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 150. ஓகே. ஏரெல்லாம் ஓட்டிருக்காண்ணா? ஏறு. ஸோ ஏறு பெரம்பெல்லாம் ஓட்டி இருக்குங்க. ஸோ 140 சொல்கிறாரு ஃபைனலாக. ஸோ 6 பல்லுங்க. ஸோ கொடுமாமல்லியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி.
ஸோ ஒரு ஜோடி நாட்டுக்காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்து இப்போ தான் இறக்குறாங்க. ஸோ ஜோடி நல்லா தான் இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே விற்பனை ஆகி முடிஞ்சிருக்க காளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா போகுதுங்க. ஸோ நிறையா வண்டி மாடுங்க வாங்கியிருக்காங்க இந்த வாரம். ஒரு 3 ஜோடி வாங்கியிருக்காங்க இந்த சைடு. ஸோ இங்கே ஒரு ஜோடி, ஸோ அப்படி இந்த சைடு ஒரு ஜோடி, ஸோ அப்படி இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா கொண்டு போகிறாங்க. ஸோ வளர்ப்புக்கும் போவோம், வெட்டுக்கும் போகும். ஸோ நிறையா இந்த மாதிரி காளைங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த வாரம், நல்ல பெரிய பெரிய காளைங்களாக. ஸோ எரம பசு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எரம பசு ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே பல்லு கேட்கலாம். ஸோ ரெண்டுமே பசுங்க தாங்க, ஸோ எருமை பசுங்க. ஸோ இந்த பசு அப்படியே பல்லுக்கு என்ன பல்லு நான் இது பல்லு பல்லு நானா 2 பல்லு. ஸோ 1 பல்லு 4 பல்லுங்க, 1 பல்லு போடல அந்த சைடு இருக்கிறது. எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு? வாணியம்பாடி. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லி ஜோடி? 75. ஓகே ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா? வியாபாரி தான். ஸோ வியாபாரி தாங்க. ஸோ ஒரு 4 பல்லில் 1 பல்லு வைக்காமல் 1 கொண்டு வந்திருக்கு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி பசு மாடுங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி காளைங்க, நல்லா ஒரு காரி நிறத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்க இந்த ஜோடி 75,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன பின்ன அனுசரித்து உள்ளே எதனா வாங்கலாம். ஸோ நல்லா காரி கலர் ஏர் கூட ஓட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. பல்லு வச்சுட்டு தானே இது? 2 பல்லா? ஸோ 2 பல்லு வச்சுருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லில் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. பல்லெல்லாம் சரி பல்லு மாடு. ஸோ நல்ல பெரிய சைஸு காளைங்க. இதெல்லாம் ஜவ்வாதி மலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு செவலை மட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜோடி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்கிறாரு. ஸோ அவர் 1 ரூபாய்க்குள்ளே சொல்கிறாரு ரேட்டு. கேட்குறவங்க 1 ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க. அவர் 1 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லின்னு இருக்காரு. ஜவ்வாதி மாலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க.
தம்பி உன் அக்கௌண்ட்ல போட்டு வந்துரு தம்பியா உன் அக்கௌண்ட்ல போட்டு வந்துரு. ஸோ ஒரு ஜோடி இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், வண்டி காளைங்க. ஒரு சாம்பல் நேரத்தில் நல்லா சூப்பரான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு சரி பல்லில் கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்தாப்பா ஒத்த வாங்கிக்க ஏன்பா சாயந்தரம் இன்னும் போகவே இல்லை, நான் இங்கே இருக்கிறேன். ஸோ விலை இந்த ஜோடி தெரியலைங்க. ஸோ மாடு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே விலை யாருக்காச்சும் எவ்வளோ போகும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாட்டு கிடாரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, வளர்ப்பு கிடாரி. இதுவும் ஒரு செவலமட்டி கிடாரி தான். ஸோ இந்த கிடாரி அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காரு, அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு, ஸோ அப்படியே எத்தனை மாத கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே எந்த ஊர், அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொன்னால். இது 1 வருஷத்து கண்ணு. 1 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 27,000. 27 ரூபா. எவ்வளோ வந்து விட்ருவீங்க? 25 வந்தா 25. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கன்னா? 6. 6ல் 1 தான் இருக்குங்க. ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துட்டாரு. இன்னும் 1 மட்டும் இருக்குங்க. இதில் வளர்ப்புக்கு நல்லா சூப்பரான ஒரு கிடாரி, நல்லா ஒரு செவலமட்டி கிணறு, 1 வருஷ கிடாரி தான். ரெண்டுமே நாட்டுக்காளைங்க, நல்லா ஒரு செவலை போட மாடுங்க. ஸோ வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய காளை. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லா என்னான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுனூர்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. நான் அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். மவுனூர்பட்டி பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லா ஆ பல்லு சரி பல்ல. வண்டி மாடு தானா? வண்டி மாடு. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கன்னா? இந்த வாரம் 10. ஓகே. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? 110. எவ்வளோ வந்தால் விட்ருவீங்க? 1 ரூபா தான். ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 110 சொல்லி 1 ரூபா வந்து ஃபைனல் பண்ணுறாருங்க. ஸோ ரெண்டுமே நாட்டுக்காளைங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜோடி தான். ஸோ வண்டிக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஜோடி. ஒரு நாட்டு கண்ணுங்க, நல்லா சூப்பரான ஒரு பொட்டைக்கண்ணு. கண்ணு ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படியே எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படியே விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்போம். அப்படியே எந்த ஊர்ண்ணா இது கண்ணு? தண்டுகானூர். புரியல? தண்டுகானூர். ஓகே. இது எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 6 மாதம். 6 மாதம் கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 25. ஸோ 25 ரூபா இந்த கண்ணு சொல்லியிருக்காருங்க. 25,000 ரூபா. நல்ல சூப்பரான ஒரு பொட்டை கண்ணுங்க, செவ்வளோ நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க, ஒரு 6 மாத கண்ணு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு செவலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சென மாடு கொண்டு வந்திருக்காங்க, ஜெர்சி மாடு. ஸோ கொம்பு மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. மாடும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பல்லு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், பல்லு அப்படியே விலை நிலவரம். ஸோ அப்படியே எத்தனை மாதம் இருக்குன்ட்டு. ஆனால் பல்லு அண்ணா எத்தனை மாதம் இருக்குது சார்? அண்ணா இது எத்தனை மாதம் இருக்குது சார்?
எத்தனை மாதம் இருக்குது சார்? இன்னொரு 15-20 நாள் 15-20 நாள். ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ தான் இன்னும் பல்லு வைக்கல. எவ்வளோ கேட்டிருக்காங்கண்ணா? 50 உடன் கேட்டுங்கிறேன். 60 ரூபா சொல்லி. ஸோ இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாடு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குங்க கண்ணு போட. தலைச்சை மாடு தாங்க, இன்னும் பல்லே வைக்கல. நல்லா மாடு நல்லா ஓரளவுக்கு ஹைட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்துன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்ரு, ஸோ ஒரு 15க்குள்ளே கறவை வரும். ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டுமே நல்லா சூப்பரான மாடு. ஸோ இந்த ஜோடி அப்படியே சனை இருக்கா, அப்படியே எத்தனை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டு பார்ப்போம். நல்லா ஒரு செவலை நேரத்தில் நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஆனால் எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? தேர்த்த மாடா? ஓகே. சனை இருக்காண்ணா? எத்தனை மாதம் அப்படி கொஞ்சம் சொல்லணும். ஒரு மாதம் ஆகும். இப்போ போட்டால் எத்தனை ஈத்துனா? ரெண்டுமே தலைச்சங்க. பல்லுண்ணா? 6 பல்லு 2 பல்லு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி? 1.60. ஓகே. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1.60ங்க. ஸோ தலைச்ச மாடுங்க தான். 2 பல்லு 6 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீர்த்தமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பசு மாடுங்க. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பசுமாடுங்க. நல்லா ஒரு காரி மட்டியில் நல்லா சூப்பரான பசுமாடுங்க. ஸோ இந்த பசுமாடு அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாரு, ஸோ அப்படியே பல்லு செனை அப்படியே இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நான் கொஞ்சம் தள்ளலாம். அப்படியே இந்த வாரம் எத்தனை வந்துக்கிறீங்க சொல்லலாம்? 4 2 கொடுத்துறீங்களா? 4 இருக்குது. ஓகே. இந்த பசுமாடு அப்படி பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியாக இருக்குது. செனை அப்படியே எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 2 அதுண்ணா 3வது கண்ணு. அது பல்லு சரி பண்ணலண்ணா? ஓகே ஓகே ஓகே. கறவை அப்படியே எவ்வளோ வருது? 2 சொல்லலாம். 25 லிட்டர். இது 17-18 வரும். 17-18. ஓகே. விலை எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி? 90,000 சொன்னால் அது 1.5. ஓகே. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4 கொண்டு வந்திருக்காங்க. 4மே இன்னும் விற்பனை ஆகலைங்க. ஸோ இந்த பசுமாடு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒன்று 90,000, ஒன்று 1,10,000 சொல்லியிருக்காரு ஒன்று. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான மாடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் செனை முடிஞ்சிருக்கு. இதுவுமா அது தனியாக எடுத்துக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அவரு தான். ஸோ இந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இதுவும் பெரிய சைஸ் பசுமாடு தாங்க. ஸோ அப்படியே மடி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சரியான மடிங்க. காம்பு நல்லா பெரிய பெரிய காம்புங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே காளைக்கண்ணா பொட்டக்கண்ணான்னு பார்ப்போம். அப்படியே இந்த இது கொஞ்சம் சொல்லலாம். 5 லிட்டர் 5 நாள் ஆகுது. ஓகே. இப்போ எத்தனை கண்ணா போடுறது? இது 3வது கண்ணு. இது எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? இது 83. ஸோ ஒரு 83,000 சொல்லியிருக்காருங்க. இந்த கண்ணு மாடும் காளை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ பல்லு சரி பல்லில் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு டார்க் கலரில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. டார்க் சவளைங்க. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்படியே மடி பாருங்கள். ஸோ மடியெல்லாம் செக் பண்ணுறாங்க. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பொட்டைக்கன்று போட்டிருக்குங்க. ஒரு பசு மாடு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. மயில பசு மாடுங்க. மாடு நல்லா ஷைனிங், உடம்பு நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ 45,000 கேட்டிருக்காங்க. ஸோ 45 கேட்டு 40,000 வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் 45 கீழே இல்லாமல் கொடுக்க மாட்டாருங்க. இந்த ஜோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குங்க. நல்ல பெரிய காளைங்க ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நாட்டு காளைங்க. நல்லா உடம்பு ஐட்டம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ கொம்பு அதோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மாடு நல்லா இருக்குங்க. நல்ல உடம்புலையும் சரி, ஹைட்லேயும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்லா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கு. வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு கன்று ஒன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு கன்று, நாட்டு கிராஸு. ஸோ இது நம்ம வாணிபடி போதுங்க. ஸோ வாணிபடி போதும் இந்த கன்று. எவ்வளோ வாங்கியிருக்க? எத்தனை மாதம் கன்று இருக்கும்? அது ஒரு வருஷம் கன்று இருக்கும். ஒரு வருஷம் கன்று. ஓகே. எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 20,000. ஓகே. ஸோ 20,000 முடிஞ்சிருக்குங்க. ஸோ நல்லா ஒரு நாட்டு கிராஸில் நல்லா சூப்பரான ஒரு கன்று வாங்கியிருக்காரு. வாணிபடி போகுது இந்த கன்று. ஸோ நாளைக்கு புரியல. ஓகே. ஸோ வாணியம்படி புயல் ராணி குரூப்ஸ் போதுங்க இந்த கன்று. ஸோ ரன்னிங்காக தான் வாங்கியிருக்காங்க.